48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பீடத்துல ஸ்ரீ சுக்த யாகம் நடந்துட்டு வருது. இப்ப இந்த ஸ்ரீ சுக்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டாக்கா, அம்பாளுக்கு ரிக்வேதத்துல மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி லக்ஷ்மிக்கு சொல்லக்கூடிய ஒரு 15 ரிக்கு உள்ள மந்திரம். இந்த மந்திரத்தை பாராயணம் செய்தாலோ, அதே பாராயணம் செய்யறத கேட்டாலோ, இல்லை அத மந்திரத்தை சொல்லி ஒரு துளி நெய்யேனும் அந்த அக்னிக்கு சமர்ப்பணம் பண்ணாலோ மகாலட்சுமியுடைய பூரண கடாட்சம்ங்கிறது கிடைக்கும்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டாக்கா உண்மைன்னு சொல்ல முடியாது, சத்தியம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, யாகத்தை பொறுத்த வரைக்கும் யாகத்துல நம்ம என்ன கொடுக்கிறோமோ, என்ன மனோபாவத்தோட ஒரு விஷயத்த நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அது நமக்கு பல மடங்கா திரும்பி வருங்கிறது தான் அதனுடைய ஐதீகம். அத போல இந்த ஸ்ரீ சுக்தத்துல அம்பாள் என்ன சொல்றான்னா, எவன் ஒருவன் இந்த ஸ்ரீ சுக்தத்தை சொல்லி நித்தியமும் யாகம் செய்வானோ அந்த இடத்துல மகாலட்சுமி அகலாத இருப்பாளாம். ஒரு நாளும் அந்த இடத்துல மகாலட்சுமி அகல மாட்டாள். மேலும் என்னென்ன சிறப்பு இதை செய்தா கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, ராஜ்யம் கிடைக்குமா. யார் இதை செய்யறாங்களோ அவங்கள சுத்தி எப்போதும் புருஷர்கள் கூட்டம் இருப்பாங்களாம். புருஷர்கள் கூட்டம்னா மக்களுடைய கூட்டம். இதுக்கும் மேல மகாலட்சுமிங்கிற அருளுங்கிறது பரிபூர்ணமா அங்க நிலைச்சு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஐதீகம். அப்பேற்பட்ட சிறப்பு வாழ்ந்த இந்த யாகமாகப்பட்டது நம்ம பீடத்துல 48 நாள் தொடர்ந்து நடக்குது. வாய்ப்புள்ளவங்க அதை கலந்துக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யாகம் நடந்தது. 48 நாட்களும் ஒவ்வொரு நபரும் அந்த யாகத்துல கலந்து வழிபாடு செய்தவங்களுக்கெல்லாம் யார் என்னென்ன சங்கல்பம் செய்தாங்களோ அந்த சங்கல்பம் எல்லாம் அவங்களுக்கு நிறைவேறி இன்னைக்கு ஐஸ்வர்யத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த வருஷமும் தொடர்ந்து இந்த யாகம் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் அதை பங்கு பெற்று அம்பாளுடைய அருளை பரிபூர்ணமா வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட யாகம் நடக்கக்கூடிய இந்த மண்டல பூஜையிலேயே இந்த பௌர்ணமி பூஜையை நம்ம சேர்த்து செய்யறதுங்கிறது ஒரு அதிவிசேஷமான ஒரு நிகழ்வு. அப்பேற்பட்ட இந்த நாள்ல இன்னைக்கு அம்பாளுக்கு நம்ம கலசம் எடுத்து வழிபாடு பண்ணும் பொழுது இன்னும் அதீதமான சக்தி நமக்கு கிடைக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியுடைய கதாட்சம் தான் பிராதானியம். ஏன்னா அம்பாள் முக்குணஸ்வரூபமா இருக்கிறார். மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, இந்த 3 சங்கல்பத்திலேயே இங்க அம்பாளுக்கு பூஜை செய்யப்படுது. அதுல மகாலட்சுமி தத்துவமா தான் அதிகமா பூஜை பண்றோம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படுது? எது இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க, பணம் இருந்தாதான் மதிப்பாங்க இல்லையா?